ஆபிதியா முபல்லிகா அரபிக் கல்லூரி 2வது முபல்லிகா பட்டமளிப்பு விழா மாணவ மாணவியர் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் இந்த அமர்வுக்கு எங்களுடைய மதரசாவுடைய தகுதி வாய்ந்த தலைவர் மௌலானா அல்-ஹாஃபில் காரி ஏஎம் காஜா நிசாமுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை என் சார்பாகவும் எங்களுடைய தாவூதிய ஆலிம்கள் மேலப்பாளையம் சார்பாகவும் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாக குர்ஆனுடைய வசனத்தை ஓதி துவங்குகிறார் கிராத் ஹிஷாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கீதம் ருமைசா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. ये हने या अल्लाह नायने या अल्लाह. ये हने या अल्लाह नायने या अल्लाह. आहदानवने या अल्लाह समदानवने या अल्लाह. अहदानवने या अल्लाह समदानवने या अल्लाह. அழிந்த உடலை மீண்டும் உயிர் தந்து எழுப்பிடுவானே யா அல்லாஹ். அழிந்த உடலை மீண்டும் உயிர் தந்து எழுப்பிடுவானே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். நாளை என்றொரு கேள்வியை வைத்து நாளை கடத்தும் யா அல்லாஹ். நாளை என்றொரு கேள்வியை வைத்து நாளை கடத்தும் யா அல்லாஹ். நானும் ஒரு நாள் அங்கே வருவேன் நலமளிப்பாயே யா அல்லாஹ். நானும் ஒரு நாள் அங்கே வருவேன் நலமளிப்பாயே யா அல்லாஹ். வாழும் உலகில் நானும் உன்னை மறந்தவனில்லை யா அல்லாஹ். வாழும் உலகில் நானும் உன்னை மறந்தவனில்லை யா அல்லாஹ். சூழ்ந்த
துன்பம் சூழ்ந்த போதும் சுகமளிப்பாயே யா அல்லாஹ். சூழ்ந்த துன்பம் சூழ்ந்த போதும் சுகமளிப்பாயே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். பச்சை குழந்தை பாதம் பட்டதும் பரிசளித்தாய் ஜம்ஜம் நீரை. பச்சை குழந்தை பாதம் பட்டதும் பரிசளித்தாய் ஜம்ஜம் நீரை. பாவிகள் நாங்கள் பருகுகிறோம் போக்கிடு எங்கள் கண்ணீரை. பாவிகள் நாங்கள் பருகுகிறோம் போக்கிடு எங்கள் கண்ணீரை. இச்சைகள் யாவும் உன்னை தவிர வேறொரும் இல்லை யா அல்லாஹ். இச்சைகள் யாவும் உன்னை தவிர வேறொரும் இல்லை யா அல்லாஹ். இதயம் கனிந்து இசை பாடுகிறோம் ஏற்றுக்கொள்வாயே யா அல்லாஹ். இதயம் கனிந்து இசை பாடுகிறோம் ஏற்றுக்கொள்வாயே யா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக கலிமாவை பற்றி மாணவர்கள் சொல்ல வருகிறார்கள். முதலாக அவ்வல் கலிமாவை பற்றி கலிமா சொல்லக்கூடிய மாணவர்கள் அனைவர்களும் முன்னாடி வந்து அமரவும். பேர் சொன்னோடனே சொல்லத்துக்கு வசதியாக இருக்கும். முதல் கலிமா சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் முன்னாடி வாங்க எல்லாரும். அவ்வல் கலிமா முதல் கலிமா பற்றி சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் முன்னாடி வந்திருக்க. அர்ஷியா, அர்ஷாபில், யாஸ்மீன், முஷ்ரியா, 3 பிள்ளைகள். ஹலோ, முதலாக அர்ஷியா, தகப்பனார் முகமது வாசிம். இரண்டாவது அர் ராபீல், தகப்பனார் பேர் இமாம் சாதிக். ராஃபி ராஃபி கிரிநகரம் இருந்து வரக்கூடிய ராஃபி வழியா ராபி, தகப்பனார் பேர் இமாம் சாதிக். சரி, அடுத்து விடுங்க. உன் பேர் என்ன? யாஸ்மீன். யாஸ்மீன். ஹஸ்ரத் யாஸ்மீன். யாஸ்மீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வல் கலிமா பையலோ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். முஷ்ரியா. அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வல் கலிமா பையலோ லா இலாஹா இல்லல்லாஹ் அவ்வல் கலிமா பையலோ லா இலாஹா இல்லல்லாஹ்
இரண்டாம் கலிமா சொல்லக்கூடியவர்கள் சதாம் ஹுசேன். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு போடுங்க அது அஸ்ஸலாமு அலைக்கும். இரண்டாம் கலிமா ஷஹாரத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். பஷீர் ஜனாப் மீரா மைதீன். பஷீர் தகப்பனார் பேர் மீரா மைதீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூல். அஸ்ஸலாமு அலைக்கும். மன்ஹா தகப்பனார் பேர் சதாம் ஹுசேன். ஃபாத்திமா தகப்பனார் பேர் முகமது முசல் காசில். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா மனனம் இமாம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அது சூரா அப்படின்னு சொல்லி கலிமாவுடைய நிகழ்ச்சி முடிந்ததும் சூர்யாவுடைய மனனம் போட்டி நடைபெறுகிறது. இமாம் தகப்பனார் பேர் நூர் முகம்மது. சூரா மனனம் இமாம் தகப்பனார் பேர் நூர் முகம்மது. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஹைதல்லதி யுகத்திபு பித்தீன். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். ஸதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து முஆத் தகப்பனார் பேர் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹு ஃபீல் தல்லீல். وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். السلام عليكم. அடுத்து அஃப்ரியா தகப்பனார் பேர் ஷாஹுல் அமீத் பாதுஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர்
حاشٍ شتاء وأب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஹசன், தகப்பனார் பேர் முஹியுத்தீன் அப்துல் காதிர். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. A'udzu birabbil falaq min syarri ma khalaq wa min syarri hasikin idza waqab wa min syarri nafasati fil 'uqad wa min syarri hasikin idza hasad. Sadaqallahul alim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது சமீஹா, தகப்பனார் பேர் அன்சாரி. Assalamu alaikum. Bismillahirrahmanirrahim. Qul ya ayyuhal kafirun la a'budu ma ta'budun wa la antum abiduna ma a'budu wa la ana abidum ma abattum wa la antum abiduna ma a'budu lakum dinukum waliyadin. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடி முகமது அபி, தகப்பனார் பேர் ஷேக் முஹியுத்தீன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. அல்ஹம்துலில்லாஹ். Sadaqallahul alim. அடுத்து ஹுசைன் முஹியுத்தீன் அப்துல் காதிர், தகப்பனார் பேர் ஹுசைன், தகப்பனார் பேர் முஹியுத்தீன் அப்துல் காதிர். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Lilafi Quraisy lilafihim rihlata syidai wasyaif fal'abdu rabba adzal bait alladhi adamahum min ju'in wa amalahum min sadaqallahul alim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். அல்பாரிஸ், தகப்பனார் பேர் இம்ரான் கான். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minas syaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Wal azr innal insana lafi khusr illa alladhina amanu wa amilus salihati wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. அல்ஹம்துலில்லாஹ். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஹாரிஸ், தகப்பனார் பேர் பீர் மொஹிதீன். ஹாரிஸ். Assalamu alaikum. Bismillahirrahmanirrahim.
برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم. அல்ஹம்துலில்லா. அடுத்து உசைத், தகப்பனார் பேர் முகமது லத்தீப். உசைத். السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்ஹம்துலில்லா. السلام عليكم. முஆது. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. السلام عليكم. அல்ஹம்துலில்லா. நசீர் தகப்பனார் பேர் இப்ராஹிம். அடுத்து ஜஸ்லா, தகப்பனார் பேர் ஷேக் அலி. ஜஸ்லா ஓடியா. அது அந்த களிமா வர சொல்லுங்களா, ரெண்டு பையனும் இங்க முன்னாடி வரீங்களா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله. அல்ஹம்துலில்லா. ஹனூன் தியா, தகப்பனார் பேர் ஜாபர் அலி. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. முதல் கலிமா சொல்லக்கூடியது பாக்கி இருப்பதால் அந்த பையன் வந்திருக்கான். அர் ராபி, அவ்வல் கலிமா. السلام عليكم. لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم. இரண்டாம் கலிமால் விடுபட்டவன் வரலையா? அடுத்த நியூஸ் என்ன? வரல வரல மன்ஹா தானே.
கலிமாவுடைய நிகழ்ச்சி முடிந்துவிட்டது. அடுத்தபடியாக ஹதீஸ் சொல்லக்கூடியவர்கள் ஆமிரா அபிதியா, நாபர் காஜா கரீம் ஷரீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் ரஹீப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என் சுன்னத்தை புறக்கணிப்பவன் என்னை சேர்ந்தவன் அல்ல. மன் தஸப்பஅ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு இனத்தை பின்பற்றுபவன் அவர்களை சேர்ந்தவன் ஆவான். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஹஜ். ஹஜ்ஜை நாடிவிட்டால் விரைவாக செய்ய வேண்டும். மன் சல்ல அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா. ஒரு முறை ஸலவாத்து கூறியவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து கூறுகிறான். இதா அக்கலாஹத்துக்கும் ஃபல்யகுல் பியம்னிஹி. வலதுகையால் சாப்பிட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இம்தியாஸ் சையீத் முகமது மூசல் காலில் தாப்பனாப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபுல் பிலாதி ஹிலாலி மசாஜிதா. ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு உகப்பான இடம் பள்ளிவாசல்களாகும். அபுகளுல் பிலாதி ஹிலாலி அஸ்வாதுவா. ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் கடை தெருக்களாகும். துஃபத்து முஸ்லிமின் மௌத்தா. மரணம் மூமனுக்கு அருளாகும். அன்றாலு நாச மனாசிலஹு. மனிதர்களுக்கு அவரவர் அந்தஸ்களை கொடுங்கள். லா யரஹமன்னாசு மன்னா யரஹமுன்னாஸ். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாததன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியா இன்ஷரா ஃபாத்திமா ஹாமீம் முகமது தாபனாப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைஸல் அபாரு கல் முஹாயினதி. காதினார் கேட்கும் செய்தி கண்ணார் பார்ப்பது போல அல்ல. லைஸல் ஷைஉன் அஅலம அலல்லாஹி மின்னத் துஆஇ. அல்லாஹ்விடம் துஆவை விட சங்கையானது எதுவும் இல்லை. லதஜ்லி அலல் குபூரி வலா துஸல்லு இலைஹா. கப்ரின் மீது அமராது, அவைகளை நோக்கி தொழுகாது. லா தன்தஃபஉ ஸைஃப ஃபஇன்னஹு நூருல் முஸ்லிமீன். நரைமுடியை பிடுங்காது, அது முஸ்லிம்களுக்கு ஒளியாகும். அஅதல் அஜ்ர கபல ஐயஜீஃப அரஹு. கூலியை வேரை உலர் முன் கொடுத்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து உமர் தாப்பனாப்பர் ஹமீது சுல்தான் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தீனுன் இஸ்ருன். தீன் எளிதானது. மிஃப்தாஉல் ஜன்னத்திஸ் ஸலா. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மன் கஷ ஃபலைஸ மின்னா. எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அலைக்கும் பிசிதிக்கி. எப்போதும் உண்மையை பேசுங்கள். அஸ்ஸலாமு கபலல் கலாம். பேசும் முன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் நம்பர் 6. இஜ்தனிபுல் கலப். கோபத்தை தவிர்ந்து விடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக பர்சானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் முஸ்தஸர முக்தமன. நிச்சயமாக ஆலோசனை கூறுபவன் நம்பிக்கை கூறியவன் ஆவான். தசவுரத பில் இஸ்லாமி. துறவரம் இஸ்லாத்தில் இல்லை.
யதுல்லாஹி அலா ஜமாஅத்தி அல்லாவின் அருள் ஒற்றுமையில் இருக்கிறது. அஃப்லஹு சதகத்தி அன் துஸ்பிய அபி அன் ஜாயிஹன் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது சிறந்த தர்மமாகும். அஸ்தகுஃபியபில்லசரி அதிகாலை கனவு உண்மையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யதுகுல் ஜன்னத காத்தியூன், உறவை துண்டித்தவன் சோனம் போக மாட்டான். லா யஹில்லு லி முஸ்லிமின் ஹூ யஃபிய முஸ்லிமா, எந்த முஸ்லிமையும் விரட்டக்கூடாது. லா தைக்கரன்ன ஷைஅம் மனல் மக்ரூஃப், எந்த நன்மையும் சாதாரணமாக எண்ணக்கூடாது. பள்ளிக்கு அன்னி வளவு ஆயத்தன், என் மூலம் ஒரு உபதேசம் கிடைத்தாலும் அதனை பிறகு கூறிவிடுங்கள். ஈமான லிமன் லா அமானத்தன் லஹு, அமானிடம் காக்கும் தன்மை இல்லை எனில் அவனிடம் ஈமான் இல்லை என அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஆதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலா தீன லிமன் லா ஹதலஹு, வாக்கு மீறல் இருந்தால் மார்க்கமே இல்லை. அத்தாய்போ மினத்தன்பி கமல்லால் அம்பலஹு, பாவங்களை விட்டு மீண்டும் தௌபா செய்தவன் பாவங்களே இல்லாதவனை போல் பரிசுத்தமாகி விடுவான். மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ஸையினுல் குர்ஆன பிஅஸ்வாதிக்கும், உங்கள் குரல்கள் மூலம் குர்ஆனை அலங்காரப்படுத்துங்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு, உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஹாலித் அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்ஃபஹு ஃபல்துஜரு, பரிந்துரை செய்யுங்கள் கூலியை பெறுங்கள். குல் ஆமத்துல்லாஹி சுன்னஸ்தகீம், ஈமான் கொண்டு அது உறுதியாக இருக்கும். அஞ்சில் உன்னாச மனாசீலகும், மனிதர்களுக்கு அவர்களுடைய அந்தஸ்தை கொடுங்கள். இன்னமல் அக்மாலு பில் ஹவாத்திமி, அமல்களையும் கொண்டு முடிவு அமைகின்றன. இன்னல்லாக ஜமீயுல் யுஹிப்புல் ஜமால, நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகே மிகான். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியா அப்துல் ரஹ்மான். தகப்பனா பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஐனுல் ஹக்கும், கண்திருஷ்டி உண்மையாகும். தொலபுல் இல்மி ஃபரிலத்து அலா குல்லி முஸ்லிமின், கல்வி கற்பது எல்லா முஸ்லிம் மீது கட்டாயம் கடமையாகும். ஹைருல் ஹதீஸி ஹிதாபுல்லா, பேச்சில் சிறந்தது குர்ஆன் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் முடிந்து விட்டது. அடுத்தபடியா கேள்வி பதில். சாலிஹ், அவருடைய தகப்பனா பேர் அபுல் ஹசன். ஜசீல், தகப்பனா பேர் மௌலானா அப்துல் காதிர் உஸ்மானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு தோழனே, நான் உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதுக்கு நீ பதில் சொல்வாயா? ஓ தாராளமா, இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்கிறேன். முதலாக கௌபாவை நிறைவேறி யார்? அல்லாஹ்வின் உத்தரவு கொண்ட வானவர்கள் நிறுவினார்கள். இரண்டாவது முறையாக கௌபாவை நிறைவேறி யார்?
ஹல்ரத் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பைத்துல் முகஸத்தை நிறுவது யார்? ஹல்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்பார்வையில் திங்கள் கட்டியது. பைத்துல் முகஸத்தை வெற்றி கொண்ட சஹாபி யார்? ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மஸ்ஜிதுல் நபியை கட்டியவர் யார்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அன்பு தோழனே, நானும் உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்வி கேட்கலாமா? அதற்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள். இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். மறுமை எங்கிருந்து ஆரம்பமாகும்? கபூர் மன்னரையிலிருந்து. மீஜான் என்றால் என்ன? மறுமையில் அடியசர்களின் நன்மை தீமைகளை நிற்பதற்காக பயன்படுத்தப்படும் தராசுக்கு மீதான் எனப்படும். சிராத் பாலம் என்றால் என்ன? நரகத்தின் மீது ஒரு நெடிய பாலம் ஒன்று உள்ளது, அதை எல்லாரும் நடந்து கடக்க வேண்டும். கௌசர் என்பது யாது? சொர்க்கத்தின் ஒரு நீரோடை. சொர்க்கத்தின் ஆறு எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திலிருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக முகமது அல் ஃபைசல், தகப்பனா பேர் இமாம் சாதிக். முகமது ஆரிஃப், தகப்பனா பேர் சையத் அலி நவாஸ் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதரே, இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகள் உன்னிடத்தில் கேட்கவா? இன்ஷா அல்லாஹ் நான் பதில் கூறுகிறேன். சஹாபாக்களின் சிறந்த காரி யார்? ஹல்ரத் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி யார்? ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபிக்கு ஹைர் என்ற புனை பெயரிட்டார்கள்? ஹல்ரத் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புனை பெயரிட்டார்கள். இந்த உம்மத்தின் அமீன் என்பது எந்த சஹாபியின் புனை பெயர்? ஹல்ரத் உபைதா இப்னு ஜர்ரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உம்முல் மசாக்கின் என்பது எந்த சஹாபியின் பெயர்? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தையார் என்பது எந்த சஹாபியின் புனை பெயர்? ஹல்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அன்பு சகோதரா, நான் உன்னிடத்தில் இஸ்லாமை பற்றி கேள்வி கேட்கலாமா? கேளு, இன்ஷா அல்லாஹ் நான் பதில் கூறுகிறேன். நபின் திண்ணை பள்ளிக்கு பொறுப்பாளராக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் யாரை நியமித்தார்கள்? ஹல்ரத் தல்ஹா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாளராக நியமித்தார்கள். ஹிஜ்ரத் என்றால் என்ன? தீனுக்காக தனது சொந்த ஊரை துறந்து வேறு ஊருக்கு செல்வதே ஹிஜ்ரத் எனப்படும். ஹிஜ்ரத் செய்த இரவில் தனது படுக்கையில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் யாரை படுக்க வைத்து விட்டு சென்றார்கள்? ஹல்ரத் தல்ஹா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்கையில் படுக்க விட்டு சென்றார்கள். ஹிஜ்ரத் செய்த பயணத்தின் போது சௌர் குகையில் பாதுகாப்பார்க்காக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹு தஆலா செய்த ஏற்பாடு என்ன? குகையின் வாசலில் சிலந்தி வலை பின்னியது, புறாமுட்டை இட்டது. இவை அனைத்தும் அல்லாஹு தஆலா ஏற்பாடாகும். சஹாபாக்கள் எத்தனை முறை எங்கெங்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்? கபர்சாயிலும் மதினாவிற்கும். மதினாவில் வசித்த பிரபலமான இரண்டு கோத்திரவர் யாவர்? கவுஸ் மற்றும் கவுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது சுப்ஹானி, தகப்பனா பேர் சையீத் முகமது புகாரி. அம்மார், தகப்பனா பேர் மஹிதீன் அப்துல் காதிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அருமை நண்பனே, நான் உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள், அதற்கு நான் பதில் சொல்கிறேன். சஹாபாக்களில் சிறந்த காரி யார்? ஹல்ரத் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி யார்? ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபிக்கு சகர் என்ற புனை பெயரிட்டார்கள்? ஹல்ரத் தல்ஹா பின் உபை ரலியல்லாஹு அவர்கள்.
என் அருமை நண்பனே, நானும் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகளை கேட்பாயா? ஓ, தாராளமாக கேள், அதற்கு நான் பதில் சொல்கிறேன். ஹவாரி ரசூல் என்பது எந்த சஹாபியின் புனை பெயர் ஆகும்? ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு சவ்வாம் ரலியல்லாஹு அவர்களின் புனை பெயராகும். சஹாபியின் எத்தனை முறை எங்கிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள்? 2 முறை, 1 அபசாவிற்கு, 2 மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவில் வசித்த 2 கோத்திரத்தவர் எவர்? ஹவுஸ் மற்றும் கஸ்ரஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஜசீனா, தகப்பனா பேர் ஹாமி முஹம்மது. ருஷ்டா, தகப்பனா பேர் தமீமுல் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு தோழியே, உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள், இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவேன். குர்ஆன் ஷரீஃப் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது? குர்ஆன் ஷரீஃபில் 23 ஆண்டுகளில் இறங்கியது. குர்ஆன் ஷரீஃபில் எத்தனை பாகங்கள் உள்ளன? குர்ஆன் ஷரீஃபில் 30 பாகங்கள் உள்ளன. குர்ஆன் ஷரீஃபில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? குர்ஆன் ஷரீஃபில் 114 சூறாக்கள் உள்ளன. சுவனத்து பாதுகாவலரின் பெயர் என்ன? ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். நரகத்து பாதுகாவலரின் பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அபுல் பஸர் என்று எந்த நபிக்கு சொல்லப்படும்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. என் அன்பு தோழியே, நானும் உன்னிடம் இஸ்லாத்தின் பற்றி சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள், இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு என்ன தண்டனை வழங்கியது? வெள்ளை பிரளயம் எடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள்? 950 வருடங்கள் அழைப்பு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க ஒரு கப்பலை தயார் செய்தனர். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் என்ன மலை மீது நின்றது? ஜோதி மலை மீது நின்றது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யார்? ஹஜ்ரத் மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நபி ஆவார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே வாழ்ந்தார்கள்? ஹஜ்ரத் மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையில் வாழ்ந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் அலி, தகப்பனார் பேர் மீரா மைதீன். முகமது சாத், தகப்பனார் பேர் இம்ரான் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பு தாயானே, நான் உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள், இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்ற முதல் நபர் ஹஜ்ரத் அஷ்ஹது பின் ஜுரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மறுமையில் செயலோடுகள் எந்த கையில் தரப்படும்? நல்லவர்களுக்கு வலது கையிலும் தீயவர்களுக்கு இடது கையிலும் தரப்படும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படிப்பட்டது? மிக உயர்ந்த பண்புடனும் குர்ஆனுக்கு முன்மாதிரியாகவும் இருந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய முஜிஸாவது அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுத்தம் எப்படிப்பட்டது? தூய்மையான ஆடை அணிவார்கள், தினசரி மிக்ஸ்வாக் செய்வார்கள், நறுமணம் பூசுவார்கள், சுருமா இடுவார்கள், தலைமுடி மற்றும் தாடியை சீப்பினால் வாழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கப்பலை கட்டியது யார்? ஹஜ்ரத் அபூதல்கா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அன்பு தோழனே, நான் உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கூடத்தை எரிக்க உத்தரவிட்டார்கள்? வரலாறு என்ற முனாஃபிகளின் ஆலோசனை கொடுத்தை. மதீனாவாசிகள் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் எந்த இடத்தில் சந்தித்தார்கள்? அகபா எனும் இடத்தில்.
மக்கத்து காவியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எந்த இடத்தை கூடி ஆலோசிப்பார்கள்? நதுவா என்னும் இடத்தில். கர்பலா என்பது எந்த இடம்? ஈராக் நகரின் ஓரிடத்தின் பெயராகும். இங்குதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்தாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தில் முதல் பிரச்சாரம் செய்தவர் யார்? ஹஜ்ரத் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபியை யமன் நாட்டில் அதிகாரியாக நியமித்து அனுப்பினார்கள்? ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அமைதியா இருங்க, சத்தம் போடாத. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக அப்துல் வஹாப், தகப்பனார் பேர் சையீத் அலி. ஹாஷிம், தகப்பனார் பேர் அப்துல் சமது. அப்துல் வஹாப் யார்ப்பா? என் அன்பு தோழனே, உன்னிடம் நான் இஸ்லாமை பற்றி சில கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். அது நீ பதில் சொல்லுவாவா? ஓ, தாராளமாக, இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக விரும்பிய காய்கறி எது? சுரைக்காய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக விரும்பிய எண்ணெய் எது? ஜெய்துல் எண்ணெய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய நிறம் எது? பச்சை நிறம். என் அன்பு தோழனே, உன்னிடம் இஸ்லாமை பற்றி சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதுக்கு நீ பதில் சொல்லுவாயா? ஓ, தாராளம் கேள், இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக என்ன செய்தார்? மிஸ்வா குச்சியால் பல் தொழுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த மாமிசம் எது? ஆட்டின் முன் சப்பை கறி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆடையை விரும்பினார்கள்? வெண்ணிற ஆடைகள் அதிகமாக விரும்பினார்கள், பச்சை ஆடைகள் விரும்பினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இப்ராஹிம், தகப்பனார் பேர் முகமது ஜாபிர் அலி. ஜாசிம், தகப்பனார் பேர் அப்துல் காதிர் உஸ்மானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு தோழரே, நான் உன்னிடம் இஸ்லாத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதுக்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள், இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். ஃபிரௌன் என்பவன் யார்? ஃபிரௌன் என்பவன் மிஸ்ர் நாட்டின் மன்னன் ஆவான். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பட்டப்பெயர் என்ன? அவர்களின் பட்ட பெயர் கலிமுல்லா. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அவர்கள் கலிமுல்லாவின் பட்டப்பெயர் எப்படி ஏற்பட்டது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசியதனால் இந்த பட்ட பெயர் ஏற்பட்டது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மலையின் மேலே அல்லாஹ்விடம் பேசினார்கள்? தூர் சீனா மலையின் மீது அல்லாஹ்விடம் பேசினார்கள். என் அருமை தோழனே, நானும் உன்னிடம் இஸ்லாமை பற்றி சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன். அதுக்கு நீ பதில் சொல்வாயா? ஓ, தாராளமாக கேள், இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். மக்கா மூரமா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டது? மக்கா மூரமா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. குலாஃபாய ராஷிதீன் என சொல்லப்படுவர் யார்? ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் யார்? ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் என்று முதலாக யாருக்கு கூறப்பட்டது? ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு முதலாக கூறப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கேள்விப்படி முடிந்துவிட்டது. அடுத்தபடியாக பயான் ஆரம்பமாகிறது. பயான் பேசக்கூடியவர்கள் முன்னாடி வந்துவிடுங்கள். முதலாக முகமது அனஸ், தகப்பனார் பேர் மௌலவி மல்க் மீரான் ஞானியார் ஃபாஸி. தொழுகையை பற்றி அவர்கள் பேசுவார். நாமுது ஒன்று சொல்லி அலா ரசூலில் கரீம்.
أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகை கொள்ளுங்கள் உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன்னே. அல்லாஹ் தன் திருமறையில் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றே வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாலிபனாக ஆன பின்பு நமது வாழ்வின் நோக்கங்கள் பலதரப்பட்டதாக ஆகியிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். சிலர் நிறைய பணம் காசுகளை சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பெரும் பெரும் மாட மாளிகைகளை கட்டுவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரோ வேறு வேறு செயல்களை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆக இப்படி நமது வாழ்வின் நோக்கங்கள் பலவிதமாக இருந்தாலும் நாம் அனைவரும் படைக்கப்பட்ட நோக்கம் அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டுமே. அவ்வாறு அவனை வணங்குவதற்காக நம் மீது விதியாக்கப்பட்ட முக்கிய கடமைதான் ஐவேளை தொழுகை என்பது. இதை நிறைவேற்றுவது வயதுக்கு வந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மேலும் கட்டாய கடமையாகும். தொழுகை என்பது எல்லா வணக்கங்களை விடவும் உயர்ந்ததும் அந்தஸ்து மிக்கதும் ஆகும். இன்னும் சொல்வதெனில் தொழுகைக்கும் மற்ற வணக்கங்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் மற்ற வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமெனில் அதற்கு சில நிபந்தனைகளும் கால அவகாசங்களும் தேவைப்படுகிறது. உதாரணமாக நோன்பு. இது ஒருவன் ஊரில் இருந்தால் மட்டுமே அவன் மீது கடமையாகின்றது. அதே சமயம் அவன் பிரயாணத்திலோ அல்லது நோயப்பட்டிருந்தாலோ அல்லது வயோதிகனாக ஆகிவிட்டாலோ இந்த சமயங்களில் அவன் மீது நோன்பு கடமையாகாது, பின்பு கலா செய்ய வேண்டும். ஜக்காத். இதுவும் ஒரு மனிதன் வசதி படைத்தவனாக இருந்தால் மட்டுமே அவன் மீது கடமையாகின்றது. ஹஜ். இதுவும் வசதியும் உடல் ஆரோக்கியம் அவன் பயணம் செல்லும் பாதையும் சரியாக இருந்தால் மட்டுமே அவன் மீது கடமையாகின்றது. இல்லையெனில் அது கடமை இல்லை. ஆனால் அந்த அனைத்திற்கும் வேறுபாடான ஒரு வணக்கம்தான் தொழுகை. ஒருவன் ஊரில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, வியாதிஸ்ராக இருந்தாலும் சரி, எந்த நிலைகளில் இருந்தாலும் எந்த தருணங்களில் இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் ஒருவன் மீது கடமையாக இருக்கின்ற ஒரு வணக்கம் தொழுகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகையை பேணி தொழுபவருக்கு அல்லாஹ் 5 உபகாரங்களை செய்கிறான். ஒன்றாவதாக அவருடைய உணவு நெருக்கடி நீக்குகிறான். இரண்டாவதாக அவருடைய கபரு வேதனையை அகற்றுகிறான். மூன்றாவதாக அல்லாஹ் அவர்களுடைய வலது கையில் கியாமத் நாளில் செயலேட்டை கொடுக்கிறான். நான்காவதாக அவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வர். ஐந்தாவதாக விசாரணையின்றியே சொர்க்கத்தில் நுழைவர். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு இந்த உலகத்தில் 3 விஷயங்கள் பிரியமானவை. ஒன்றாவதாக நறுமணம், இரண்டாவதாக மனைவி, மூன்றாவதாக எனக்கு இந்த கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருகின்ற இந்த தொழுகை. சஹாபாக்கள் தொழுகை விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கவனத்துடன் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பவத்தை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுக்கு ஒருமுறை கண்வலி ஏற்பட்டு கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. இதற்காக அவர்களுக்கு சிகிச்சை மருத்துவர்கள், இமாம் அவர்களே, நீங்கள் சிறிது காலத்திற்கு சஜ்தா செய்யாமல் இருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கண்ணோய் குணமாகிவிடும் என்று கூறிய போது அதற்கு இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் சஜ்தா செய்து தொழுவதற்கு இந்த நோய் தடையாக இருக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை எனக்கு தேவையில்லை என்று கூறினார்கள். எனவே நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு நாம் செய்யும் பிரதி உபகாரங்கள் தான் இந்த தொழுகை. நாம் இந்த தொழுகையை கட்டாயமாக தொழுது வர வேண்டும். ஆனால் அதே சமயம் நாம் இந்த தொழுகையை விட்டு விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான். மேலும் அந்த தண்டனையும் நாம் இந்த உலகத்திலேயே அனுபவிக்க நேரிடும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்வு. ஒரு முறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நகரத்தின் பக்கம் செல்கிறார்கள். அங்கு அந்த நகரமே சோலைவனமாக செல்வ செழிப்புடன் இருப்பதை பார்க்கிறார்கள். அதிக மக்கள் தொகையினர், நிறைய பல வகைகள் என அந்நகரமே சோலைவனமாக காட்சியளித்தது. பிறகு சில வருடங்கள் கழித்து மீண்டும் ஈசா நபி அவர்கள் அவ்வூர் வழியாக வரும் பொழுது மிகப்பெரிய கோபத்தை மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் செல்வ செழிப்பான அவ்வூர் அழிக்கப்பட்டு அந்நகர மக்கள் எல்லாம் செத்து மடிந்து கிடக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்ததும் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இதென்ன ஆச்சரியம், ஏன் இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள்? ஒருவேளை இவர்கள்
உன்னை தொழாமல் இருந்து விட்டார்களா அல்லது உனக்கு ஏதேனும் மாறு செய்து விட்டார்களா, என்ன காரணம் என்று வினவிய போது அதற்கு அல்லாஹ் சொன்னான், ஈசாவே, ஒரு தொழுகையை விட்ட மனிதன் அவ்வூர் வழியாக கடந்து சென்றான், அதன் காரணமாக நாம் அவ்வூரை அழித்து விட்டோம் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம். அது உண்மையில் தொழுகையை விடுவது அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் செயல் என்பதற்கு இந்த ஓர் நிகழ்ச்சியை நமக்கு போதுமானது. எனவே நாம் எந்த சூழ்நிலைகளிலும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது. அதில் நாம் மௌத் வரையிலும் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தொழுகையை பற்றி நல்ல விரிவாக பேசினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல கல்வியானத்தை கொடுப்பானாக. அடுத்தபடியாக அஷ்ரஃப் அலி, தகப்பனார் பேர் மொஹியுத்தீன் அப்துல் காதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. நான் இங்கே பேச வந்தக்கூடிய தலைப்பு உயரிய நேசம். நான் உங்களிடம் சிறிது நேரம் உரையாட ஆசைப்படுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகில் தோன்றிய எத்தனையோ மேதைகள், தலைவர்கள் மனிதநேயத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான வழிமுறைகளையோ நெறிமுறைகளோ சட்ட திட்டங்களையோ செயல்படுத்தவில்லை. இஸ்லாம் மாத்திரம்தான் அதன் அடிமுதல் நுனி வரை முழுமையாக போதிப்பதோடு அதனை ஆர்வமட்டியும் செயல்படுத்தியும் வருகிறது. மனித இனம், மொழி, நிறம், குலம், கோத்திரம் போன்ற பேதமைகளுக்கு அப்பாற்பட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் கீழ் மனிதர்களை சகோதரத்துவதால் பிணைக்கிறது. நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள் தான். எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அருள் செயல்படுவீர்கள். அல் குர்ஆன் 49:10. இஸ்லாமிய பார்வையில் சகோதரர்கள் நண்பர்களுக்கு மத்தியில் உள்ள நேசம் நெஞ்சம் நிறைந்த நேசமாக அல்லாஹ்வுக்காக நேசிக்கப்படும் நேசமாக இருந்தால் அது நேசங்களுக்கு மத்தியில் உறுதியான பிணைப்பை ஏற்படுத்துவதோடு ஈருலகிலும் அவர்களை அடையாளம் காட்டுகிறது. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு நேசம் கொள்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் செய்து வைத்திருக்கும் அருள்கொடைகள் மற்றும் மறுமை நாளில் அவர்களுக்கு வழங்கவிருக்கும் எந்த அந்தஸ்து பற்றியும் விவரித்துக் கூறும் அநேக நபிமொழிகள் உள்ளன. அந்த நபிமொழிகளின் ஒன்று, கியாமத் நாளில் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத் என்ற நிழலை தவிர வேறு நிழலை இல்லாத நாளில் தன்னுடைய நிழலை 7 நபருக்கு இடமளிக்கிறான். ஒன்றாவது நீதி வலுவா மன்னர், இரண்டாவது அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளில் தனது வாலிபத்தை கழித்த வாலிபன், மூணாவது மஸ்ஜிதுகளிலே தொடர்புள்ள மனிதன், நாலாவது அழகு அந்தஸ்து அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் இரு மனிதர்கள், அவர்கள் கூடுவதும் பிரிவதும் அல்லாஹ்வுக்காகவே. ஐந்தாவது அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறான செயல்களுக்கு அழைத்தால் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறி அதை விலக்கி கொண்ட மனிதர். ஆறாவது வடக்கை கொடுப்பதை இடக்கை அறியாத முறையில் மறைத்து தர்மம் செய்கிற மனிதர். ஏழாவது தனிமையில் அல்லாஹ்வை திக்ரு செய்து அதனால் கண்ணீர் வடிக்கும் மனிதர். அல்லாஹ்வின் நிழல் மட்டுமே உள்ள மறுமை நாளில் அந்த நிழலுக்காக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில் அல்லாஹ்வுக்காக நேசிப்பவர்களுக்கு இடம் உண்டு என்பதிலிருந்து அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் உண்டு என்று தெரிந்து கொள்ளலாம். இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ரஃப் அலி நேசத்தை பற்றி நல்லபடி பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக அப்துல் ஹாஃபிஸ், தகப்பனா பேர் சையத் காஜா. அப்துல் ஹாஃபிஸ், தகப்பனா பேர் சையத் காஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்பொழுது உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு வலிமை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தையும் நாம் வாழும் தேசத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும்.
ஏனெனில் முஸ்லீம் என்பவர் மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்பது அனைத்து நபிமார்களின் வாழ்வின் மூலம் நாம் படிக்கும் பாடமாக உள்ளது. பனு இஸ்ரவேலர்களை ஃபிர்அவுனிடமிருந்து மீட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடிய போது அவர்கள் முஸ்லீமாக இல்லை. பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமானவனாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் நியதி. அதற்கு மாறாக மனிதன் அடிமைப்படுத்தும் பொழுது அவனை எதிர்த்து நின்று போராடி மீட்க வேண்டும். அப்படிப்பட்ட பணியினை தான் அனைத்து நபிமார்களும் செய்துள்ளனர். அடிமைப்படுத்துதலை எதிர்த்து துணிந்து போராடுவதற்கு உடல் பலம், மனபலம், அறிவு பலம் மிக அத்தியாவசிய தேவையாக உள்ளது. பலமின்றி சக்தி பெறுவதும் சக்தி படுத்துவதும் சாத்தியமற்றது. உடல் பலம் பலவீனமான முக்மினை விட பலமான முக்மினை அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அவ்விருவரில் ஒருத்தி, என் தந்தையே, நீங்கள் இவரை கூலிக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக மேலான வரான இவர் பலமிக்கவர், நம்பிக்கை கூறியவருமாவார் என்று கூறினார். சூரா அல் கஸஸ் 26. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அரேபிய மல்யுத்த வீரனாகிய ருஆனாவை மல்யுத்த போட்டியில் வென்றார்கள். அவரை வலதடியை மண்ணை கவ வைத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக வேகமாக நடக்கும் நபரை கண்டதில்லை. அவர்களுக்கு பூமி மடித்து வைத்தது போல் இருக்கும். ஒரு இடத்தில் இருப்பார்கள், சில நொடிகளில் வேறொரு இடத்தில் இருப்பார்கள். அவர்கள் நடக்கும்போது நாங்கள் அவர்களுக்கு ஈடு கொடுக்க சிரமப்படுவோம். ஆனால் அவர்கள் சாதாரணமாக தான் நடந்து கொண்டிருப்பார்கள். மனபலம் ஒரு குறுநில மன்னனுக்கும் பேரரசன் ஒருவருக்கும் இடையில் போர். பேரரசன் படை வீரர்கள் பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருந்தனர். குறுநில மன்னனின் படை வீரர்கள் பலமானவர்கள், ஆனால் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருந்தனர். அதனால் தோற்று விடுவோமோ என்று அச்சத்தில் இருந்தனர். அப்போது மன்னன் வந்தார், இந்த போரில் நாம் ஜெயித்ததாக வேண்டும். அதற்கு ஒரு இறைத்துணை நமக்கு மிகவும் அவசியம். அந்த இறைத்துணை நம்மோடு இருக்குமா என அந்த காசை சுண்டி பார்ப்போம். தலை விழுந்தாரு, இறைவதியால் நாம் வெற்றி அடைவோம் என்று சுண்டினான். வீரத்தீரத்தோடு இவன் நம்மோடு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு போரிட்டு வெற்றி பெற்றனர். தளபதி வந்தார், மன்னா, இவன் நம்முடன் இருந்ததால் நாம் வெற்றி பெற்று உள்ளோம் என்று உற்சாகமாய் சொன்னார். இவன் நம்முடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையாலும் மனபலத்தாலும் நாம் வெற்றி பெற்று உள்ளோம் என்று மன்னன் தன் சொந்த காசை காட்டினான். அதில் இருபுறமும் தலைதான் இருந்தன. மனபலம் இருந்தால் எதையும் வெல்ல முடியும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலிமை பற்றி நல்ல முறையில் பேசினார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு கிருபை செய்வானாக. அடுத்தபடியாக ருமைசா தமீமுல் அன்சார், தகப்பனார் பேர் ருமைசா தமீமுல் அன்சார். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु फ़िल क़ुरआनिल अलीम व फ़िल क़ुरआनिल मजीद। நான் இங்கு உங்களுக்கு முன்னால் பேச வந்த தலைப்பு பரிசுத்தமான வாழ்க்கை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகவாழ்வு அல்லது கூட்டு வாழ்க்கை நமது தனிப்பட்ட வாழ்க்கையை ஒருங்கிணைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைதான் சகவாழ்வு. குடும்பத்திலும் சமூகத்திலும் நமது நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான சில நிபந்தனைகள் உள்ளன. பிறருக்கு நன்மை செய்தல். இன்னல்லாஹு யாமுரு பில் அத்லி வ இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறு, நன்மை செய்யுமாறு, உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான். அல் குர்ஆன் 16வது வசனம் 90வது ஆயத்து. பிறருக்கு பெரும்பாலும் நன்மை செய்ய நம்மால் இயலுமென்றால், அதில் நாம் திருப்தி அடைந்தால் அது நமது சகவாழ்வு மேம்பட்டுள்ளது என்பதற்கான அடையாளமாகும். பிறருக்கு துரோகம் செய்யாதீர்கள், நீ மக்களுக்கு தொந்தரவு அளிக்காதே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் வழக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது. நமது பேசும் சொற்கள், நமது செயல்களும் பிறருக்கு துன்பத்தை விளைவித்து விடக்கூடாது. இந்த அளவுகோலை அடிப்படையாக கொண்டு நமது வாழ்க்கையை மதிப்பீட்டு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கையை பூர்ணமைத்திருக்கிறோமா என்பது நமக்கு
தெரியவதும் நமது வாழ்க்கையை குறித்து மதிப்பீடு செய்யும் உரிமை குடும்பத்தினருக்கும் அண்டையாளர்களுக்கும் சமூகத்தினருக்கும் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் நமக்கு சுட்டி காட்டியுள்ளது. உங்களது குடும்பத்தினரின் சிறந்தவரே உங்களின் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உங்களது மனைவியாரிடத்தில் சிறந்தவரே உங்களின் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தனது அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுப்பவர் சொர்ணம் போக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நமது வாழ்க்கையை குறித்து நமது கணவர் மனைவி அண்டை அயலார் சமூகம் ஆகியோருடன் வினவினால் என்ன பதில் கிடைக்கும்? நமது தனிப்பட்ட வாழ்க்கையை பொருளமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என தெரிவிப்பார்கள் அல்லவா? பரிசுத்தமான வாழ்க்கை. நாம் நமது உள்ளமும் உடலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறோமா? இன்றைய உலகம் கபட வேறதாரிகளின் உலகம். நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வகையில் அது சரியான கருத்துதான். வெளி உலகத்திற்கு நல்லவராகவும் தர்ம கர்த்தாக்களாகவும் நேர்மையானவராகவும் தென்படும் பலரின் அந்தரங்க வாழ்க்கையில் நாற்றம் அடிக்கும் கதைகள் அவ்வப்போது நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஏமாற்று, மோசடி, பெண் கொடுமை, விபச்சாரம், மது, போதை மருந்து நிகழ்வுகள் தொடர்பு உள்ளிட்ட மோசமான துறைகளில் நாம் மறைந்திருக்கும் பலரின் வாழ்க்கையும் அமைந்துள்ளது. இங்கு கூடியிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் உள்ளம் புறவும் சுத்தமானதா? நாம் வெளி உலகத்திற்கு காண்பிக்கும் முகமானது நமது அந்தரங்க வாழ்க்கையிலும் உள்ளதா? எண்ணெய்வன் ஹராம் என தடுத்திருப்பவை எல்லாம் வெளிப்படையான அல்லது அந்தரங்கமான மானக்கேடான செயல்கள், பாவங்கள். நியாயமின்றி ஒருவருக்கொருவர் கொடுமை செய்வது ஆதரவில்லாமல் இருக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வின் மீது இணை கற்பித்தல், நீங்கள் அறியாவற்றை அல்லாஹ்வின் மீது இணையாக கூறுவது ஆகிய இவையே என்று நபியே கூறுவீராக. எனவே நல்ல விஷயங்களை செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிது தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி நல்ல முறையில் பேசினார்கள். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அடுத்தபடியாக இப்ராஹிம், தகப்பனா பேர் ரியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு உங்கள் முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு சிறந்த அறுவடை செய்பவர்கள். ஒரு பழக்கடையில் திராட்சை வாங்கி வந்த ஒருவரும் கடைக்காரரும் இவ்வாறு தான் பேசிக்கொள்வார்கள். ஒருவர் நல்லது மட்டும் எடுத்தால் போதும் என்று கூறினார். கடைக்காரர் எல்லாம் நல்லதுதானே என்று திராட்சை குலைகளை தராசில் எடுத்து வைக்க தொடங்கினார். ஒருவர் அந்த குலை வேண்டாம், அதில் நிறைய பச்சை பழுக்காத பழங்கள் உண்டு என்று கூறினார். வியாபாரி அக்குலையை மாற்றி வைத்தார். கடைக்காரர் இன்னொரு குலை எடுத்து வைக்கும் போது அதுவும் வேண்டாம், அதில் நிறைய அழகிய திராட்சைகள் உண்டு கூறினார். வியாபாரி அக்குலையை மாற்றி வைத்தார். கடைசியில் எடையை சரிசமமாக்குவதற்காக சில சிதறிய திராட்சை எடுத்து தராசில் இட்ட போது அதுவும் வேண்டாமே, நல்ல குலைகள் மட்டும் இருந்தால் போதும் என்று கூறினார். இது போன்ற உங்கள் வாழ்க்கையிலும் அனுபவங்கள் உண்டாயிருக்கும். மிக சிறந்ததை, மிக உன்னதமானதை எடுத்திட வாங்கிட மனிதன் எப்போதும் ஆசைப்படுகிறான். நாம் உபயோகிக்கும் பல பொருட்களும் நீர், வீடு, நதிகள், கட்டில்கள், விரிப்புகள், மனைவி, வாகனம் முதலியவை வளங்கள் மட்டுமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே எப்பொருளிலிருந்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும். அப்படியாயின் சிறிது சிந்தித்து பாருங்கள். நாம் இங்கு உபயோகிக்கும் பல பொருட்களும் அல்லாஹ்விடம் உள்ளது. சிறந்ததாயின் அதை அடைந்திடத்தானே நாம் ஆசைப்படுவோம். உதாரணமாக, நாம் இங்கு உபயோகிக்கும் பழங்களை விட அழகும் ருசி மற்றும் பழம் இருந்தால் அதற்கு தான் நாம் ஆசைப்படுவோம். நாம் வசிக்கும் வீட்டை விட வடிவிலும் அமைப்பிலும் வசதிகளிலும் சிறந்த மாளிகை கிடைக்குமானால் அதற்கு தான் நாம் ஆசைப்படுவோம். கட்டில்கள், விரிப்புகள், மனைவிகளிலும் இவ்வாறு சிறந்ததை அடைந்திடதான் நாம் ஆசைப்படுவோம். இவ்வாறு சிறந்தது யாரிடம் உள்ளது? அல்லாஹ்விடம் உள்ளது என்று குர்ஆன் கூறுகிறது. ஒமா இந்தல்லாஹ ஹைருன் வ அத்கா. அல்லாஹ்விடம் உள்ளது மிகவும் மேலானதுமாகவும் நிலையானதுமாகவும். இதோட என்னுடைய நான் முடிவுகள் வாயுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த அறுவடை என்பதை பற்றி இப்ராஹிம் அவர்கள் நல்ல முறையில் பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக ஷமீமா, நாகூர் மீரான், தகப்பனார் பேர் ஷமீமா, தகப்பனார் பேர் நாகூர் மீரான்.
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலி கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்களுக்கு முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு உழைப்போம். பொருளாதார சிக்கலுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு உண்டு. இன்றைக்குள்ள பொருளாதார சிரமங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் பொருளாதாரத்தில் சிரமமில்லா நிலைக்கான இஸ்லாம் இது. விஷயத்தில் வழிகாட்டியிருக்கும் அடிப்படைகளை மலையில் நிறுத்த வேண்டும். இஸ்லாம் பொருளாதார நிலையை சீரடைவதற்கு 5 அடிப்படைகளை போதித்து தருகின்றன. அவற்றில் ஒவ்வொன்றையும் சற்று விரிவாக காணலாம். வரவு வேண்டும். பண விவகாரத்தில் முறையான பட்ஜெட் போட வேண்டுமானால் வரவு சரியாக இருக்க வேண்டும். வறுமையின் மூலம் போடுவது இன்றைக்குமே சாத்தியப்படாது. அதனால்தான் உழைப்பதை வலியுறுத்தது இஸ்லாம். குர்ஆன் குறிப்பிடுகின்றன, "ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர்." அவனே பூமியை உங்களுக்கு மிருதுவாக வாழ்வதற்கு வசதியாக ஆக்கி வைத்தான். எனவே அவனுடைய பல திசைகளிலும் நீங்கள் நடந்து சென்று உங்களுக்காக படைக்கப்பட்டுள்ள அவனுடைய உலகிலிருந்து உண்ணுங்கள். மரணத்திற்கு பின் ஊர்தளித்தால் அவன் பக்கமே. அல் குர்ஆன் 67 ஆயத்து. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வருமாறு பேசிட்டார்கள், "ஹாதா தலபு கஸ்பி ஹலாலி ஃபரீலத்துன் பஹ்தல் ஃபரீலா." ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஒரு ஃபர்லான கடமைக்கு பின்னால் உள்ள ஃபர்லாகும். உழைத்து சாப்பிடுவதை உன்னல் மிக்க செயலாக ஊக்குவித்தார்கள் உத்தம திருநபி. தன் கரத்தினாலேயே உழைத்து சாப்பிடும் உணவை விட சிறந்த ஒரு உணவை ஒரு நாளும் சாப்பிடவிட முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கரத்தினாலேயே உழைத்து சாப்பிடுவதாக இருந்தார்கள். புகாரி. உழைக்காமல் வாழ ஒருவன் முற்படும் போது அது வீட்டிலின் யாசத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் பொருளாதார முன்னேற்றங்களுக்கும் முட்டுக்கட்டையாகவும் அமைந்துவிடும். சம்பவம்: அன்சாரி தோழகிரி ஒருவர் அன்னை நபியிடம் தன் தேவைகளை நிறைவேற்றி உதவி வேண்டினார். இல்லை என்ற வார்த்தையை எப்போதுமே உதித்தார பெருமானார் தற்போது சற்றே மாற்றமான அணுகுமுறையில், உங்களுக்கு சொந்தமான ஏதேனும் பொருள் உண்டா என வினா தொடுத்தார்கள். ஆம், என்னிடம் ஒரு போர்வையும் ஒரு தண்ணீர் கோப்பையும் உண்டு என்றார்கள். அதை எடுத்து வர செய்து ஏலம் விட்டார்கள். ஒரு சஹாபி 2 திர்ஹத்திற்கு பகரமான அவற்றை எடுத்துக்கொண்டார்கள். நபி அவர்கள் அந்த 2 திர்ஹத்தை அன்சாரி தோழரிடம் கொடுத்து, ஒரு திர்ஹத்திற்கு உன் குடும்பத்தினருக்கு உணவு வாங்கி கொடுங்கள், மற்றொன்றிற்கு ஒரு கோடாலி வாங்கி வாருங்கள் என்றார்கள். சொன்னதை செய்து முடித்து கோடாலியுடன் திரும்பினார்கள் அன்சாரி தோழர். கோடாலி வாங்கிய அண்ணலார் தன் கரத்தினாலே ஒரு பிடியை செய்து கொடுத்து, இந்த கோடாலிய மூலம் விறகு வெட்டி சந்தையில் விற்பனை செய்யுங்கள் என்றார்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். சென்ற அன்சாரி தோழர் விற்பனை எல்லாம் முடித்து 10 திருகங்களோடு திரும்பினார்கள். தன்னில் உள்ள வருமானத்தில் ஆடைகள், உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கினார்கள். இறுதியில் அவருக்கு பின்வருமாறு நபி அவர்கள் உபதேசித்தார்கள், "ஹாதா வைருல் லக மின் அன் தஜீஅல் மஸ்அலத நுக்தத்தன் ஃபீ வஜ்ஹிக யௌமல் கியாமா." உழைத்து செய்யப்படும் இச்செயலே உமக்கு சிறந்தது. பிறரிடம் யாசிப்பது என்பது உமது முகத்தில் ஒரு வடுவாக மறுமையில் அழியை ஏற்படுத்திவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானுடைய எழுப்பிற்காக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாழ்தவோன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உழைப்பு என்ற தலைப்பில் ஷமீமா நல்ல முறையில் பேசுவது அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவடைகிறது. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். எல்லோரும் தாய்மார்கள், ஜமாத்தார்கள் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். தாய்மார்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.